ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே நீங்கள் எங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து சொல்கிற சத்தியத்தின் வார்த்தையாகிய ஆகாரத்தை எங்கள் தந்தையாகிய கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்கு அதை வேதத்திலிருந்து எடுத்து தரும்படியாய், நீர் எங்களை போதிக்கும்படியாய், உபதேசிக்கும்படியாய், எங்களுக்கு வேதத்திலிருந்து ஆண்டவரே வார்த்தையை எடுத்து கொடுத்து நாங்கள் உம்மிடத்திலிருந்து வாங்கி புசிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தகப்பனே, வருவீராக வருவீராக வருவீராக. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்து சர்வ சாஷ்டாங்கமாய் உம்மை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அழைக்கிறோம். தந்தையை பொறுப்படுத்திக் கொள்ளும், வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும், மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர்கூடாதவிலும் புறம்பானவைகள் ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு 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 சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமமும் இரத்தமும் வார்த்தையும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய அபிஷேகமும் தைலமும் இன்னும் அதிகமாய் என்னை நிரப்புவதாக. உம்முடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் உம்முடைய வெளிச்சத்தினாலும் ஜீவனாலும் உம்முடைய ஜெயத்தினாலும் நிரப்புவீராக. உங்களுடைய லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகளும் ஆராதனை பங்கு பெறுகிற யாவரையும் அவ்வாறே நிரப்புவீராக ஆண்டு கொள்வீராக. நீங்காத உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டு கொள்ளும். எங்கள் தந்தையாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார், துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் வரைக்கும் கர்த்தர் நீதிமான்களை தாங்குவதல்ல, கர்த்தருடைய வருகை பரியந்தமும் நீதிமான்களை தாங்குவார். நம்மை தாக்குகிற வார்த்தையிலே நாம் நிலை குலைந்து போயிராதபடி நம்மை தாங்கி பிடித்து நிலை நிறுத்துகிற கர்த்தர், நம்மை தாங்கி நிலை நிறுத்துகிற கர்த்தர், தள்ளாடுகிற நாம் விழுந்துராதபடி நம்மை தாங்கி பிடிக்கிற கர்த்தர், சரிக்கு விழுந்துராதபடி நம்மை தாங்கி பிடிக்கிற கர்த்தர், வழிக்கு விழுந்துராதபடி தாங்கி பிடிக்கிற கர்த்தர். நீதிமானை கர்த்தர் தாங்குகிறார். குழப்பத்தில் நாம் அழிஞ்சிராதபடி குழப்பத்தை நீக்கி நம்மை தாங்குகிற கர்த்தர். நாம் பயப்படுகிற பயம் நம்மை அழித்திராதபடி பயத்திலிருந்து விலக்கி நம்மை தாங்குகிற கர்த்தர், விடுவிக்கிற கர்த்தர். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நிச்சயமாகவே முறியும். நிச்சயமாகவே நமக்கு முன்பதாக பலம் போல காணப்படுகிறது. அது தேவனுக்கு முன்னாடி தாளடியை போல, தூசியை போல அவைகள் காணப்படுகிறது. அதை காட்டிலும் இன்னும் குறைவாக எந்த விதத்தில் காணப்படுமோ அந்த விதத்தில் தேவனுடைய பார்வையிலே அது காணப்படுகிறது. அந்த நாளை, துன்மார்க்கனுடைய அந்த நாளை பார்க்கிறார் கர்த்தர், நகைக்கிறார். அவன் நாள் வருகிறது என்று கர்த்தர் காண்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை விடுவிக்கிற நாளையும் அவர் பார்க்கிறார். நாம் கண்ட பிறகு கர்த்தர் செய்தார் என்று சொல்லுவோம். கர்த்தர் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு செய்தார் என்று அவருடைய தூதர்கள் அவர் நாமத்தை ஆர்ப்பரிப்பார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார் என்று, அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார் என்று, கிருபை பாராட்டினார் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை அப்படி தூதர்கள் பாடுவாங்களா? ஒருவேளை தூதர்கள் அப்படி ஆர்ப்பரிப்பாங்களா? நம்ம விட கர்த்தர் கொடுக்குற விடுதலையை பார்த்த பிறகு ஆர்ப்பரிப்போம். சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில் நம் உள்ளம் நிறையும், நம் கரங்கள் தட்டும். ஆனால் இவைகளெல்லாம் அவர் பிள்ளைகளுக்கு அவர் செய்துட்டார் என்பதை நாம் காணாதிருக்கும்போது, அவர் செய்ததை காணாதிருக்கிறதை, அவர் நமக்காக செய்த அந்த நாளை அவரிலே அவர் செய்த அந்த நாளை
அவருடைய தூதர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். அவருடைய தூதர்கள் அதுபோல அவரை நம்பி இருக்கிற நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்திருக்கிறதை தேவனுடைய தூதர்கள் ஆர்ப்பரித்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். வேதத்தில் எங்கேயாவது இருக்கா அப்படி? தேவன் செய்ததை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக இந்த வானத்தையும் பூமியும் நம்ம எல்லாருக்காகவும் தான் சிருஷ்டித்தார். அவருக்காகலாம் இது சிருஷ்டிக்கலை, அவருடைய பிள்ளைகளுக்காக தான் இது குடியிருக்க சிருஷ்டித்தார். குடியிருப்பதற்காக சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு சிருஷ்டிப்பினுடைய மகிமையான மகத்துவமான காரியங்களை தேவதூதர்கள் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்திருக்கிறது வேதத்தில் எங்கேயாவது இருக்கா? வேதத்தில் எங்கேயாவது இருக்கா? வேதத்தில் இருக்குது. வேதத்தில் இருக்குது. இருந்தால் சொல்லுங்க, இருந்தால் சொல்லுங்க. யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? பாருங்க, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இவன் எப்பதான் தருவாங்க, எப்பதான் தருவார், எப்பதான் கர்த்தர் செய்வார்? இந்த சத்தம் கேட்டிருக்கீங்களா நீங்க? அதுக்கு வேதத்தில் பதில் என்னன்னா, அறிவில்லாத வார்த்தையினால். என்ன வார்த்தை? வார்த்தையினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? தேவன் ஒரு நாளையும் வேளையும் அவர் நிர்ணயிச்சிட்டா அதை தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போமான. தேவனை அறியாதவர்கள் கேட்கிறது வேற. தேவனை அறிஞ்சிருக்கிறேன், தேவனை எனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் கேட்டாதான் தேவனுக்கு கோவம். தேவனுக்கு கோவம். அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இவன் யார் அப்படின்னும் போது அங்கே கோபம் வருகிறது. அங்கே தேவனுடைய கோபம் வருகிறது. தேவனுடைய மனுஷனை, தேவனுடைய மனுஷர்களை மனுஷர் ஏமாத்திருக்கலாம். ஆனால் தேவனை நம்பி இருக்கிறவர்களை சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் ஏமாற்ற மாட்டார். அது எவ்வளவு சொன்னாலும் திருப்பி 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 திருப்பின்னு வரும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளிலே இவ்விதமாக மகிமைப்பட வேண்டும் என்று அவர் தீர்மானித்ததை யாரும் அழிக்க முடியாது. அவர் செய்ய மாட்டேன் என்று தீர்மானிக்கல, அவர் செய்து முடிப்பேன் என்று தீர்மானித்திருக்கிறதுல அவர் மகிமைப்படுவார். செய்து முடிப்பேன் தானே தீர்மானித்திருக்கிறாரு. செய்து முடிப்பேன், நிறைவேற்றுவேன்னு. அப்போ எதிர்கேள்வியே இவங்க கேட்குறாங்க, அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, அவங்க கேட்குறாங்க, அவங்க கேட்குறாங்க. இப்படியே இருந்தா எப்படி, இப்படியே இருந்தா எப்படின்னா இந்த கேள்வியை யாரை கேட்டுக்கிட்டே வரோம்? யாரை கேட்டுக்கிட்டே வரோம்? நம்மை உண்டாக்கின, நம்ம நம்பி இருக்கிற யாரை கேட்டுக்கிட்டே வரோம்? அவரை கேட்டுக்கிட்டே வரோம். ஒரு குடத்துல தண்ணியை ஊற்றிக்கிட்டே வரும். ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர்னு அப்படி ஒரு நாள் பேசுகிறது ஒரு டம்ளர் தண்ணி. அப்படி அந்த தண்ணியை ஊதி 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 கேள்வி கேட்டு ஊதி 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 இந்த குடம் நிரம்பி வந்துட்டு இப்போ மேலே குடம் அந்த ஒரு டம்ளர் தானே ஊற்றுறேன், ஒரு டம்ளர் தானே, ஒரு வாட்டி தானே பேசினேன், ஒரு வாட்டி தான் பேசினேன்னா அந்த டம்ளரில் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அந்த தண்ணி குடம் என்ன ஆயிட்டு அப்படி நிரம்புன்னா அப்போ தான் கர்த்தர் தன்னுடைய பட்டயத்தை நீட்டுவார். பட்டயத்தை நீட்டுவார். ஒரு டம்ளர் தானே தண்ணி ஊற்றினேன், ஒரு டம்ளர் தானே பேசினேன், ஒரு டம்ளர் அளவு தானே பேசினேன், கேள்வி கேட்டேன். இப்படி நம்ம கேள்வி கேட்கறது சரி என்று சொல்லிக்கொண்டே நாம் போவோமானால் அந்த தண்ணி கூட நிரம்பின உடனே அதுதான் மனுஷனுடைய பாவங்கள் நிரம்பின பிறகுதான் ஒரு மனுஷன் மேலே கையை வைப்பாரே தவிர
தண்ணி குடத்தில் தண்ணி நிரம்பாமல் கை வைக்க மாட்டார். குடம், அரை குடம், முக்கால் குடத்தில் கை வைக்கன்னா மனம் திரும்பணும். மனுஷன் மனம் திரும்பிடணும். மனிதன் மனம் திரும்பிடணும். மனுஷன் அழிவது கர்த்தருக்கு பிரியமே இல்லை, பிரியமே அல்ல. அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? 3ஆம் வசனம். இப்போதும் புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் இப்போ உனக்கு கேள்வி கேட்குறேன். இப்போ நீ கேள்வி நிறைய கேட்டுக்கிட்டே வரல ரொம்ப நாளா. இப்போ உனக்கு நான் கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லு. நீ பதில் சொல்றியா பார்ப்போம். பதில் சொல்லு. தேவன் கேள்வி கேட்டால் நம்ம எங்கேயாவது எந்த மனுஷனாவது பூமியில் பதில் சொல்ல முடியுமா? முதல்ல நிற்க முடியுமா? முதலாவது. ஆனால் கேட்குறாரு, நீ நின்று தான் ஆகணும், நீ நில்லு, நீ இடைய கட்டு, நீ நில்லு, நான் உன்னை கேட்குறேன் கேள்வி. 4ஆம் வசனம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளி ஆனால் அதை அறிவி. சொல்றார், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தினேன். பூமியை ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு என்ன இருக்கு? அஸ்திபாரம் போடுறாங்கல்ல. அப்போ அஸ்திபாரம் போடும்போது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இருப்பார்ல. சொந்தக்காரம்மா அந்த புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்க, மூத்தவங்க, பெரியவங்க யாராவது இருந்தால், அவங்களால அழைக்கப்பட்டவங்க யாராவது இருந்தால் இருப்பாங்க இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருந்தால் அதுக்கு ஜெபம் பண்ணுறவங்க ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, போதகர் வந்திருப்பார், இவங்க இப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா? அப்போ அஸ்திபாரம் போடும்போது அதுக்குரிய மேஸ்திரி வந்திருப்பார்ல. வர சொல்லுவாங்களே அன்னைக்கு மேஸ்திரி வருவார், வர சொல்லுவாங்களே. நீங்கள் அதெல்லாம் பார்த்தது இல்லையா? இதெல்லாம் ஆமாம் வருவாங்க இல்லையா? அப்படி வருவாங்க. அப்போ எல்லாம் தெரியும்ல அஸ்திபாரம் போடுறது. அப்போ அந்த அஸ்திபாரம் போடும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்கல்ல. அது கொஞ்சம் ஒரு குழியை எடுத்து அதுக்கு ஒரு இது பண்ணி, இந்துக்களாக இருந்தால் அதுக்கு ஒரு பூஜைகள் பண்ணி அப்படிலாம் செய்வாங்க. ஆக தெரியும் இல்லையா அந்த இடத்துக்காரங்களுக்கு? அது போல் கேட்குறாரு, பூமியை நான் அஸ்திபாரம் பண்ணும்போது நீ எங்கே இருந்த? நீ இருந்தியா? நீ இவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறியா? எப்போ பார்த்தாலும் கேள்வி. தேவன் சொன்னார்னா கண்டிப்பாக என்ன செய்வார்? தேவனை நம்பி இருக்கிறோம், தேவன் ஏமாற்ற மாட்டார். அப்படின்னா அவன் கேட்குற, பூமியை நான் அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய்? அவங்க கேட்குறாங்க, நான் கேட்கல. அவங்க கேட்குற, 2 பேரும் ஒன்று தான். அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்கனாலும் ஒன்று தான். சொல்கிறார் கர்த்தர், அப்போது நீ எங்கே இருந்தாய்? பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய்? எதை மனதில் வைத்து பூமியை அஸ்திபாரம் பண்ணுறாரு? யாரை மனதில் வைத்து பூமியை அஸ்திபாரம் பண்ணுறாரு? தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி, தமது ஆவியை உடைய பிள்ளைகளை உண்டாக்குகிற, தாம் சிருஷ்டிக்க போகிற, அவருக்காக, அவர் நாம மகிமைக்காக சிருஷ்டிக்க போகிற அவர் பிள்ளைகளுக்காகத்தான் பூமியை சிருஷ்டித்தார். பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். யாரை மனதில் வைத்து? அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மனதில் வைத்து, பிள்ளைகள் கடைசி வரைக்கும் எத்தனை கோடி தலைமுறையோ அத்தனை கோடி தலைமுறையும் அவர்கள் வாழும் வரைக்கும் இந்த பூமியின் அஸ்திபாரத்துக்கு ஒரு தீங்கு வந்துடக்கூடாது என்று அவர் கரத்தினாலே அவர் அஸ்திபாரம் போட்டார். அப்போ போடும்போது நீ எங்கே இருந்தன்னு கேட்குறாரு. கேள்வி கேட்குறிய புருஷனே, புருஷியே, நீ கேள்வி கேட்குறியே, நான் பூமி அஸ்திபாரம் போடும்போது நீ எங்கே இருந்த? முதலாவது நீ எங்கே இருந்த? அதை முதல்ல எனக்கு சொல்லு. நீ எங்கே இருந்த? அறிவாளியானால் நீ எனக்கு சொல்லு. நான் படித்தவன், நான் அறிவாளின்னு சொல்றியே, நீ சொல்லு. அறிவாளியானால் எனக்கு அதை சொல்லு. 5ஆம் வசனம். அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதின் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. பாருங்க, ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் போடும்போது அந்த நிலம் எவ்வளோ இருக்கோ, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ, அந்த இடத்துக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வீடை கட்டணும்னு போடுவாங்க. அதுக்குள்ளே இந்த வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் விட்டு, சிலர் இடம் விடாமல் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆனால் அரசாங்க ரூல் படி அந்த பக்கம் இந்த பக்கம் பின்பக்கம்லாம் இடம் விட்டு தான் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. அப்போ இவ்வளோ நீளம் எவ்வளவு அகலம் என்று வைத்து தான் கட்டுவார்கள் இல்லையா? இல்லை கச்சாமுச்சான்னு கட்டுவாங்களே. அப்போ அதுக்கு ஒரு நீள அளவும் இருக்கு இல்லையா? அது மாதிரி சொல்கிறார், பூமிக்கு நீளம் அகலம் இதை நூல் போட்டு அளந்தது யார் சொல்லி நீ எனக்குன்றார்.
அஸ்திபாரம் போட்டது யாருன்னு கேட்குறாரு. முதல்ல நீ அறிவாளியாக இருந்தால் எனக்கு சொல்லி, நீ அப்போ எங்கே இருந்தன்னு சொல்லு. அடுத்தது, இந்த பூமியை அளந்தது யார்? பூமியை நீளம் அகலம் இது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டு பூமி நீ சொல்லு. நீ எனக்கு, நீ அறிவாளியாக இருந்தால் எனக்கு அதை என்ன பண்ணு, எனக்கு நீ அதை சொல்லு அப்படிங்கிறார். நீ சொல்லு. 6, அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? பாருங்க. அப்போ அஸ்திபாரம் போடுறதுக்கு அதுக்கு ஒரு செங்கல் வைப்பாங்க. சிலர் பைல் ஃபவுண்டேஷன் சொல்லி, ஃபவுண்டேஷன் அப்படி பில்லர் ஃபவுண்டேஷன் சொல்லி போடுவாங்க. அதுபோல் கர்த்தர் சொல்கிறார், அதுக்கு நான் அதை அஸ்திபாரம் போடுறது எதனுடைய ஆதாரத்தின் மேலே அதை போட்டேன், அந்த அஸ்திபாரத்தை என்றதை நீ சொல்லு. அதை நீ சொல்லு. அதுக்கு கோடிக்கல்லை வைத்தது யார்? அதை சொல்லு அப்படின்னு. இன்னும் நிறைய இருக்குது, வரிசையாக இருக்குது, நிறைய வசனம் இதுக்கு பின்னாடி இருக்குது. பட் ஆனால் அதோட போதும். 7ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. பாருங்க, இங்க சொல்றாரு பார்த்தீங்களா, தேவபுத்திரர்கள் தேவன் பூமியை மனுஷனுக்காக சிருஷ்டித்து குடியிருக்கும்படியான எல்லா விதமான மனிதன் வாழக்கூடிய அத்தனை விதத்தினாலும் அதை சிருஷ்டித்து அதை அஸ்திபாரம் பண்ண போது தேவதூதர்கள் பாடி துதிச்சாங்களாம் தேவனை. அப்போ இதை செய்திருக்கும் போது இதை காட்டிலும் மனிதனுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. மனுஷனுடைய, நம்முடைய ஆத்துமாக்கள் விலையேற பெற்றது. இந்த உலகத்தில் நாம் அவரிலே அவரால் பிழைத்திருக்கும்படி வாழும்படி இம்மையிலும் மறுமையிலும் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தகப்பன உலக ரட்சகரை சிலுவையில் அனுப்பி அவர் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பும் மீட்பும் ரட்சிப்பும் உண்டு பண்ணாரே. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்து முடித்திருக்கிறதை பிள்ளைகள் காணாமல் இப்பொழுது இருந்தாலும் அதை செய்து முடித்திருத்தாரே கர்த்தர். அந்தந்த பிள்ளைகளுக்கு செய்து முடிச்சிட்டாரே. செய்து முடித்ததை தேவதூதர்கள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தியிருப்பார்கள். அவருடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க கர்த்தர் இறங்கினார் என்று, அவர்கள் பாடுகள் வேதனைகளை நீங்க கர்த்தர் இறங்கினார் என்று, கர்த்தர் அவர்கள் சம்பாதித்த அவமானத்திலிருந்து அவர்களை நீங்களாக்க, அவர்கள் பட்ட எல்லா கஷ்டத்திலும் சிறையிருப்பிலிருந்து அவர்களை நீங்களாக்க, துன்மார்க்கருடைய புயங்கள் அவர்கள் மேலே இல்லாதபடி அதை முறிச்சு போட கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கினார், மன்னித்து மனம் இறங்கினார் என்று மனம் இறங்கி செய்து முடிச்சிட்டார். கர்த்தர் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடித்துட்டார். பெற்றுக்கொள்ள வேண்டியதிலே வேலையிலே தேவ பிள்ளைகள் கர்த்தராலே பெற்றுக்கொள்வார்கள். புரிதுங்களா? இப்போ பெற்றுக்கொள்வார்கள். இதுக்கு இடையில நீ சும்மா அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தியானா, தேவனை அறியாதவன் கேட்கறது வேற. தேவனை அறிஞ்சு அறிஞ்சு தெரியும் 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 அவரை தெரியும், தேவனை எனக்கு நல்லா தெரியும், தேவனை தெரியும், அவரை தான் நம்புகிறேன், அவரை தான் கும்பிடுறேன்னு சொல்லிட்டு நாம் கேட்டுக்கொண்டே வந்தோமானால் ஒரு நாளிலே அவருடைய கோபம் மூழும் போது நாம் எங்கே இருப்போம்? நாம் எங்கே இருப்போம்? நரகத்தில் தான் இருப்போம். வேற எங்கே இருப்போம்? அவருடைய கோபம் உண்டா நம்ம எங்கே இருப்போம்? நரகத்தில் தான் இருப்போம். வேற எங்கே இருப்போம்? என்ன, அவர் நமது பேரிலே சந்தோஷமாக இருந்தால் அவருடைய முடிவில்லாத ஆளுகையில் அவரோடு கூட இருப்போம். அவரோடு பாடுபட்டால் அவருடைய ஆளுகையில் இருப்போம். நிருபத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார், அவரோடு கூட பாடுபட்டால் அவருடைய ஆளுகையில் இருப்போம். அவரை மறுதளித்தா நரகத்தில் இருப்போம். அவ்வளோதான். இந்த இம்மைக்குரியவைகளையே மனதில் வைத்து கொண்டு அதையே தமக்கு மூல ஆதாரமாக நினைத்து கொண்டு நாம் தேவனுக்கு விரோதமாக, தேவன் நடத்தி முடிக்கிற காரியத்துக்கு விரோதமாக நாம் நிற்போமானால், பேசிக்கொண்டு நிற்போமானால் ஒரு நாளிலே தேவனுடைய கோபம் மூழுவது நிச்சயம். நாம் அதை நிறுத்தாவிட்டால் தேவனுடைய கோபம் நிச்சயமாக கட்டாயம் மூழும். தேவனை அறியாதவர்கள் பேசும்போது தேவன் என்ன, அவர்கள் அறியாமையிலே பேசுகிறார்கள். தேவனை அவர்கள் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும்னு. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு என்ன போட்டிருக்கு, இவர்கள் தேவனை அறியாமல் இருந்தால் நலமாயிருக்கும். அறிந்து இப்படி பேசுகிறார்களே, இவர்கள் அறியாமல் இருந்திருந்தால் தண்டனைக்கு தப்பிச்சிடலாம், தேவனுடைய கோபக்கணைக்கு தப்பிச்சிடலாம்.
ஜெபிச்சிடலாம். இதெல்லாம் பேசணும்னு எடுத்துட்டுலாம் வரல, இதெல்லாம் பேசணும் கொள்ளணும்லாம் வரல. பேச வேண்டிய பகுதி சங்கீதம் 91ஆம் அதிகாரத்துக்கு தான் போகணும். அதுக்கு பிறகு சாமுவேலின் புஸ்தகத்துக்கு போகணும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. நட்சத்திரம்னா தேவன் சிருஷ்டித்து பூமியில வானத்தில் மின்னிக்கிட்டு இருக்கிற அந்த நட்சத்திரமா, அந்த நட்சத்திரங்களா? இல்லை, தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வைத்திருக்கிற வானாதி வானத்தில் அவர் வைத்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் என்று. நட்சத்திரங்களாக தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் வேறு பகுதிகளும் இருக்குது. தெரிஞ்ச பகுதிக்கே சொல்லிடுறது நல்லது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமாம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றைக்கும் சதா காலங்களுக்கும் பிரகாசிப்பார்கள் வானாதி வானத்தில். அப்போ நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. ஏகமாய் பாடினா பாட்டு தானே. பாடினா என்ன அர்த்தம்? பாட்டு பாடுறது தானே. அப்போ அந்த யாரை? தேவனை படைத்த தேவனை பாடுகிற பாட்டு. அப்போ அந்த நட்சத்திரங்களும் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் அந்த நட்சத்திரங்கள். ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே அப்படின்னா ஏராளமான தேவதூதர்களும் நட்சத்திரங்களாக இருக்கிற தேவ புத்திரர்களும் தேவனை பாடி துதித்தார்கள். தேவனை அதை நீ பார்த்தியா, நீ அதை நீ கண்டியா நீ அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்துல கேட்குறாரு. இப்படி ஒவ்வொன்றா கீழே இருக்கு, நம்ம போனால் அப்படி போயிடுவோம். அப்படியாக கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு இரவும் பகலும் ஓயாமல் வருட கணக்கில் பாவ மன்னிப்பை கேட்டு உண்மையாய் மனம் திரும்பி புத்தி தெளிந்து கதறுகிற, தன்னை தாழ்த்தி கதறுகிற பிள்ளைகளுக்கு அவர் செய்ததை தேவதூதர்கள் கரந்தட்டி அவரை பாடி மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். நாம் பெற்றுக்கொண்ட பிறகு அவரை மகிமைப்படுத்துகிறோம். பெறுவதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டோம் என்று சொல்வது தான் அவருக்கு மகிமை. பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தரை குறித்து 1000 வார்த்தைகள் சொல்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பெற்றுக்கொள்வோம் என்று பெறுவது. அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே அதை சொல்லி கர்த்தரை பாடி துதித்து கர்த்தரை செலுத்தி அவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்வது தான் அவருக்கு மகிமை. அவருக்கு மகிமை. இதுவும் பைபிளில் எங்கேயோ போட்டிருக்கா அப்படின்னா இதுவும் இருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலேருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. அதில் போய் படித்து பார்த்துக்குங்க, அதில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். பாருங்க, உன் கண்களால் மாத்திரம் நீ பார்த்து, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருடைய புயம் முறிவதை காண்பாய். ஆனால் எப்படி, எந்த விதத்தில், என்னென்ன வகையில் துன்மார்க்கனுடைய புயம் முறியுமோ அப்படி முறிஞ்சிரும். இந்த பெதடி முறிஞ்சு விழுந்தா எப்படி இருக்கும்? இந்த இது பின்னாடி இருக்கிற இது முறிஞ்சு விழுந்துட்டா எப்படி இருக்கும்?
சொல்லிடுவாங்களா, தலை தொங்கி போச்சு. அது போல் சிலது முறிஞ்சு விடும், சிலது கலண்டு விடும், அவ்வளோதான். கலண்டு விழுந்தா என்ன, எடுத்து வந்து பழையபடி என்ன செய்யலாம், நெட்டு முறியும். நீதிமான்களையோ, நீதிமான்களுடைய புயத்தை முறிக்கணும் என்று எத்தனம் பண்ணுகிற அத்தனை துன்மார்க்கருடைய புயங்கள் கர்த்தராலே நிச்சயமாக முறிந்து விழுந்துவிடும். ஒரு புயல் காற்று வருது, தென்னை மரத்தை வேரோடையும் பிடுங்குது, பாதியாகவும் புட்டு போட்டுருது, இல்லை மேலே அந்த குருத்து இருக்கிற பகுதி வரைக்குமா தனியாக எடுத்துகிட்டு போயிடுது இல்லையா, இல்லை 4 பீஸாகவும் பீஸாக கொண்டு போயிடுது. என்னது, காற்று. காற்றை உண்டாக்கினவருடைய வல்லமை வரும்போது நிற்குமா துன்மார்க்கருடைய புயங்கள்? எந்த விதத்தில், எந்த வகையில், எந்த சூழ்நிலையில் முறியுமோ தெரியாது, முறிஞ்சிரும். துன்மார்க்கருடைய புயங்கள் முறிஞ்சிரும். சங்கீதம் 112 சங்கீதம் 10 வசனம், 92 வாசித்துறோம். 92 7 11. பக்கத்தில் துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள 11 என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். இங்க நீ காண்பாய் என்று போடப்பட்டது 91:8 தாவீது 91 அதிகாரம் 8 வசனத்தில் இங்க சொல்லப்படுது, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். அப்படி காண பண்றது யாரு? துன்மார்க்கருடைய புயங்கள் முறிவதை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணும். அதனுடைய சத்தம் காதல கேட்கும். இங்க சொல்லப்படுது, கொஞ்சம் கூடுதலாக சொல்லப்படுது ஒரு வார்த்தை, உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல சத்துருக்களும் சிதறண்டு போவார்கள். 9 வசனத்தில் இருக்கு. 11 எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். என் கண் பார்க்கும், காது கேட்கும். காது கேட்கும் என்று. இங்கே பாருங்க, மறுபடியும் வசனம் படிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேல் அதில் பார்த்தோம், அகித்தோப்பேல் ஒருத்தன் தாவீதுக்கு தேவனுடைய ஆலோசனை போல ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தவன். இப்போ தாவீதுடைய மகனுக்கு அப்சலோம் கூட கூட்டு சேர்ந்து பேஜ் நம்பர் 408 பழைய ஏற்பாடு. அப்போ அவன் கூட்டு சேர்ந்த அவன் தாவீதுக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்ல போகிறான் என்று தெரிந்தபோது தாவீது கர்த்தரிடத்தில் பண்ணின விண்ணப்பம், ஜெபம், அகித்தோப்பேலின் ஆலோசனையை கர்த்தாவே அவைகளை அவமாக்கி போடுங்க, அதை பைத்தியமாக்கி போடுங்க என்று கேட்டுக்கிட்டார் கர்த்தர்கிட்ட. அதை கேட்ட தேவன் அதை அப்படியே தாவீதுடைய இன்னொரு ஆலோசகனாகிய இவர் ஜூனியரு, அகித்தோப்பேல் சீனியரு. ஜூனியர் அவன் மூலமாய் அப்சலோமுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை அன்படி அவன் கேட்டு அப்சலோமை யுத்தத்துக்கு வரும்படியாய், அவனை வெளியே யுத்தத்துக்கு வரும்படியான காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாய் செய்து அகித்தோப்பேலின் ஆலோசனையை இந்த ஊசாயின் மூலமாக அபத்தமாக்கி போட்டார். இதை கண்ட அகித்தோப்பேல், இனி நம்மளுடைய ஆலோசனைகள் அப்சலோம் கிட்ட எடுபடாது, நமக்கு அங்கே மரியாதையும் இல்லை, எதுவும் இல்லை, கனமும் இல்லை, இனிமேல் எதுவும் இல்லை என்று சொல்லி தன் வீட்டுக்கு போய் ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான். அவன் புயம் முறிஞ்சிச்சா இல்லையா? எந்த விதத்தில் இந்த புயம் முறிஞ்சுது? கர்த்தரால தான் முடிஞ்சது. ஆனால் எந்த விதத்தில் போய் முடிஞ்சது? 4 கொண்டு செத்தான். அந்த அடிப்படையில் அவன் கழுத்து தொங்கிருச்சு. அவன் கழுத்து எப்படி தொங்கிருச்சு? 4 கொண்டு செத்தான். வயிறு வெடிச்சு போட்டியெல்லாம் வெளியே வந்துருச்சு. அந்த விதத்தில் அவன்
இறந்து போனான். உங்களுக்கு ஏன் போட்டின்னு ஒரு மாதிரி ஆகுறீங்க? அப்படின்னா குடல், சிறுகுடல் பெருகுடல் இழுத்தீங்கன்னா ஒரு வீட்டு நீளத்துக்கிட்ட வருன்றாங்க. அது இழுத்தா பதினெட்டாம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களின் 1/3 பங்கை யோவாபின் வசமாகவும் 1/3 பங்கை செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 பங்கை கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களோடே கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி. நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். இந்த ஜனங்க தாவீதுக்கு சொல்றாங்க. தாவீது யுத்தத்துக்கு பிளான் பண்றாரு, கரெக்டா பிளான் பண்ணி சொல்றாரு, செட்டு பிரித்து சொல்றாரு, நீ இவ்வளோ பேருக்கு நீ இப்படி புறப்பட்டு போ, நீ இவன் தலைமையில் நீ இப்படி புறப்பட்டு போ, இப்படி போன்னு இந்த போருடைய வியூகத்தை அமைச்சு அவங்களுக்கு சொல்லித்தராரு, ஒவ்வொருத்தருக்கும் இப்படி சொல்லித்தராரு. அப்போ சொல்லும்போது ஜனங்க சொல்றாங்க, நீங்கள் வர வேணாம் ராஜா, இந்த யுத்தத்தில் நீங்கள் வர வேணாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும், முறிந்தோடு போகிறதில்ல அவங்க அப்படி சொல்கிறாங்க, முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை பெருசாக நினைக்க மாட்டாங்க. எங்களதில் நிறைய பேர், எங்களதில் ஆயிரக்கணக்கான பேர், நாங்கள் செத்து போனாலும் எங்களை யாரும் புரட்டாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கெல்லாம் கண்ணு வச்சுக்கிறது யாரை? உங்கள் மேலே கை வச்சு உங்களை கொன்னுட்டா எல்லாருமே கொன்ன மாதிரி. எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் சாத்தான் அப்படி தான் செயல்படுறான். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் செயல்படுறான். ஸ்திரீயின் வித்தாய் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொன்னுட்டா, பிதாவின் ஒரே குமாரனாகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டிக்கிற, அவனை சிருஷ்டித்ததே அவர் தான். அவனை சாத்தானா சிருஷ்டிக்கலை, அவனை நல்ல கேருபாய் சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் தான் அவன் சாத்தானாய் மாறிப்போனான். அவன் பேரை சொல்லவே விரும்பலை, அதனால தான் அவனுக்கு சாத்தான்னு வச்சுட்டார். அவன் பேரை சொல்ல விரும்பலை, தேவனுக்கு பேரை சொல்ல விரும்பலை. அவனை அப்படி வைக்கலை. அப்படி சிருஷ்டித்தவரை யார்? கர்த்தர். அவரையே கொன்னுடலான்னு நினச்சவன், அவரை கொன்னுட்டா பூமியில் எங்கேருந்து பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும்? அவரால் பாவ மன்னிப்பு, மீட்பு, மனுக்குலத்தை எங்கே பாவத்திலேருந்து, சாத்தான இடத்துலேருந்து, மரணத்திலிருந்து, அவன் சம்பாதித்து கொண்ட சகல அழிவிலிருந்து அவனை எங்கிருந்து இனி மீட்கிறது? அவன் வருகிறவரை கொன்னுட்டா, மீட்பரை கொன்னுட்டா, ரட்சகரை கொன்னுட்டா, இம்மானுவேலரை கொன்னுட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளோ ஜனத்தையும் கொன்ன மாதிரி. அவரை கொன்னுட்டா பூமியில் இருக்கிற கோடான கோடி, இனி பிறக்க வரப்போகிற எத்தனை கோடி பிறக்கதோ அத்தனையும் அவன் ஆள் தான், அவனுடைய ஆள் தான். எல்லாரையும் கொண்டு போயிடும், ஒருத்தர் பாக்கி இல்லாமல் கொண்டு போயிடும் அவ்வளோ பெரிய நரகத்தில் என்று தான் ஏசப்பாவுக்கு விரோதமாகவே அந்த திட்டத்தை திட்டினவன் தான். இன்னைக்கு வரைக்கும் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ திட்டம், தேவ தீர்மானம், தேவ சித்தம், தேவ விருப்பம் நிறைவேறவே கூடாது, நிறைவேறவே கூடாது. அவன் எதெல்லாம் தலைன்னு நினைக்கிறானோ அந்த தலையை என்ன செய்திடணும்? எடுத்துடணும். அந்த தலையை எடுத்துடணும். இப்போ அவன் இப்போ தாவீது தலையை எடுக்கிறதுக்கு இப்போ யாரை யூஸ் பண்ணுறான்? தாவீதை தலையை எடுக்கிறதுக்கு அப்சுலோமை யூஸ் பண்ணுறான். அப்சுலோமை யூஸ் பண்ணுறான். முதல்ல தலையை எடுக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ணது, ஃபஸ்ட்டு தாவீதினுடைய தலையை எடுக்கிறதுக்கு, அவனுடைய புயத்தை முறிச்சு போடுறதுக்கு அவன் பயன்படுத்தினது, முதல்ல அவன் பயன்படுத்தினது கோலியாத்து. ஆனால் முறிஞ்சு போனது யார் முறிஞ்சு போனா? கோலியாத்து தான் முறிஞ்சு போனான். யாரால? சேனைகளின் தேவனாகிய கர்த்தரால். அவன் புயம் பார்க்கறதுக்கு தாவீது முறிச்ச மாதிரி இருந்தது, ஆனால் கர்த்தர் தான் முறிச்சு போட்டது. கர்த்தர் தான் கோலியாத்து தலையை அவனை முறிச்சு போட்டது. அவன் முறிந்த உடனே அவனுடைய கூட்டாளிகள், அவனோடு இருக்கிற சாத்தானுடைய கூட்டாளிகள் எல்லாம் செதறி ஓடுறாங்க.
அந்த செதறி ஓடுறவங்கள தான் சவுல் கூட்டத்தார் போய் வெட்டுறாங்க. கோலியாத் உயிரோடு இருக்கும்போது யாரும் போய் வெட்ட போல. கோலியாத் செத்துட்டான், தாவீதின் மூலமா கர்த்தர் கொண்ட உடனே செத்துட்டான்னு சொன்ன உடனே, அவன் போய் முறிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே அவனுடைய சேனைகளை எல்லாம் யார் வெட்டுறா? சவுளுடைய சேவகர்கள் போய் வெட்டுறாங்க. இப்படி தான் வேதத்தில் இருக்குது. இப்படி ஒன்னொன்னும் ஒவ்வொரு முறையும் அவன் அசுத்தாவினாலே நிறைஞ்சு ஈட்டியை எரியும் போது, தாவீதை கொல்ல எரியும் போது கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இப்படி அநேக தரம் யுத்தங்களில் நிறைய இடங்களில் அவரை காப்பாற்றினார், கர்த்தர் காப்பாற்றினார். பிறகு பர்சேபால் மூலமாய் வஞ்சகம், ஸ்திரீ இச்சை, விபச்சாரம் அதன் வழியாய் உள்ளே வரும்போது முடிஞ்சான் தாவீது என்று நினைத்த போது அவன் தேவனுடைய கரத்திலே வந்து விழுந்ததுனால, தேவ எச்சரிப்பை கேட்டு தன் பாவத்தை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தர் பாத்துல விழுந்துட்டான் தாவீது. விழுந்ததுனால தாவீதினுடைய புயம் முறிக்கப்படலை, கர்த்தரால காப்பாற்றப்பட்டது. முறிந்தான் தாவீது என்று நினைத்த போது அது கர்த்தராலே முறியல. தேவன் ஒரு பரிசுத்தமான அவர் நாம மகியின் நோக்கத்தை தாவீதின் மூலமாய் நிறைவேற்ற வேண்டும் வைத்ததுனால காப்பாற்றினார். தாவீதும் கர்த்தர்கிட்ட வந்து விழுந்ததுனால காப்பாற்றிட்டார், முறியல. நீதிமான் அவனை தாங்கினார், கர்த்தர் அவனை தாங்கிக்கிட்டார். தண்டனை கொடுத்தாரு. தண்டனை இல்லாமல் மன்னிப்பு கிடையாது யாருக்குமே, தண்டனை கொடுத்தார். ஆனால் அவர் தாப்பங்கிட்ட போய் ஓட்டிக்கிட்டார். பிறகாலே அவன் சவுலின் கையாலே மரித்து போவேன் என்று சொல்லி ஒரு நேரம் வருது. நிறைய நேரம் நினைக்கிறாங்க தாவீது பயப்பட மாட்டாருன்னு. தாவீது சில இடங்களில் நிறைய பயந்த இடங்கள்லாம் இருக்குது. தாவீது இனி நான் சவுல் கையால் மரித்து விடுவேன் என்று நினைத்து அவன் பெலிஸ்தே தேசத்துக்கு போய் அங்கே சில காலங்கள் 1 வருஷம் 4 மாதங்கள் இருந்த நாட்கள் உண்டு. அங்கே போய் வேஷம் மாறி இருந்தது. அவர்களோடு கூட அந்த ராஜாக்களோடு போய் யுத்தம் பண்ணி அவங்க கூட போய் சேர்ந்து யூதர்களுக்கு விரோதமாக இல்லை, தன் சொந்த ஜனத்துக்கு விரோதமாய் போகிற மாதிரி போகிறது. ஆனால் போகிறதில்ல அப்படி. ஆனால் இருந்தாலும் கூட தேவன் தன்னை காப்பாற்ற மாட்டார், இனி தேவன் நம்ம பாதுகாக்கிறது கஷ்டம் என்று சொல்லி அந்த விதத்திலலாம் தாவீது போன நாட்கள் எல்லாம் நிறைய இருக்குது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்படியெல்லாம் போகும்போது தாவீதினுடைய புயம் முறிக்கப்பட்டு போய்விடும் என்று நினைத்த போதெல்லாம் அது சத்துருக்களுடைய புயங்கள் தான் கர்த்தராலே முறிந்ததே தவிர தாவீதினுடைய புயம் கடைசி வரைக்கும் முறிக்க முடியாது, கர்த்தரால முடியாது. ஆமென். அப்படி ஒன்னொன்னா அவருக்கு வந்த ஒவ்வொரு கொடுமையான சோதனைகளும் கொடுமையான காரியங்கள்லாம் வரும்போதெல்லாம் தாவீதை கர்த்தர் தாங்கினார். அதுதான் நமக்கு சொல்லியிருக்கார், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார், துன்மார்க்கருடைய புயங்களோ முறியும் என்று சொல்லி. இப்போ அப்சலோமுக்கு எல்லாமே கைக்கூடி வந்த மாதிரி நினைக்கிறாரு. தன் தகப்பன் ஒரு பயந்தாங்கோலி மாதிரி ஓடிட்டாருன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவனுக்கு உள்ளான தாவீதுக்கு மனசே இல்லை அப்சலோமை கொல்வது. உள்ளத்தில் தான் செத்துட்டா பரவாயில்ல, அப்சலோம் இருந்தால் போதும் அப்படின்னு. இப்போவும் யுத்தத்துக்கு எல்லாரையும் சொல்லி அமிச்சாலும் கூட அப்சலோமை சேர்ந்தவங்களெல்லாம் கொன்னுடுங்க, அப்சலோமை மட்டும் கொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கிறார் மனசுக்குள்ள. என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாதுன்னு. ஆனால் கர்த்தரோ கொன்னே போடணும்னு வச்சுட்டார். இப்போ அவருக்கு பிள்ளை இல்லையா? தாவீதுக்கு பிள்ளைன்னா அவருக்கு அதை காட்டிலும் அவர் தானே அன்பு உள்ளவர். அவருக்கு இல்லாத அன்பு பாசம் தாவீதுக்கு இருக்குதா? தாவீதுக்கு இருக்கிறது மாம்சத்தின் பாசம், தேவனோ சிருஷ்டித்தவும் ஜீவனை தந்தவருடைய பாசம். அது எப்படி? தாவீதை காட்டிலும் பல கோடி மடங்கு மேலானது, உயர்ந்ததாச்சே. என்னதான் ஆனாலும் பிள்ளையாச்சேன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்காக பாவத்தை அனுமதிச்சிட முடியுமா? கர்த்தர் தீமையை அனுமதிச்சிட முடியுமா? அவன் நினைக்கிறதே தாவீதை கொல்லணும்னு நினைக்கிறானே, அதை மட்டும் அலோவ் பண்ணிடலாமா? அப்போ தாவீது அப்படி அலோவ் பண்ண நினைக்கிறது அப்போ தேவனை காட்டிலும் தாவீது நேசிக்கிறாரா? தேவனை காட்டிலும் அப்சலோமை நேசிக்கிறாரா? அந்த ஆத்மாவை நேசிக்கிறாரா? இல்லை. அதனால தான் கர்த்தராகிய தேவன் அவன் புயத்தை முறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அவன் புயத்தை முறிக்கணும்னு
முடிவு பண்ணி, இந்த புயத்தை, துன்மார்க்கருடைய புயத்தை முடிவு பண்ணணுங்கிறதும் முடிவு பண்ணாமல் இருக்கிறதும் கர்த்தர் தான். கர்த்தர் முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணியிருக்கிற நாளிலே அதை முடிவுக்கு கொண்டு வந்துடுவார். துன்மார்க்கருடைய புயம் முறியதற்கு அவர் முடிவு பண்ணிட்டார்னா அதை முடிவுக்கு கொண்டு வர்ற நாளில் முடிவுக்கு கொண்டு வந்துடுவார். தேவ பிள்ளைகளை விடுவிக்கிற முடிவு பண்ணிட்டார்னா அந்த முடிவுக்கு கொண்டு வர்ற நாளில் முடிவுக்கு கொண்டு வந்துடுவார். ரெண்டும் நடக்குதா? எங்க சொல்லுங்க என்னென்னு? நம்ம ஆமான்றதுல நம்ம எப்பவுமே நம்ம உள்ளவங்க தான். இப்போ சொல்லுங்க, இப்போ திருப்பி சொல்லுங்க சொன்னதை. இப்போ ஆழ்ந்த சிந்தனையில் போறீங்க. சரி சரி, என்ன மொட்டையா சொன்னா எப்படி? துன்மார்க்கருக்கு தேவன் முடிவை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த முடிவை கொண்டு வர்ற நாளில் அந்த முடிவை கொண்டு வந்துடுவார். அதுக்கு முடிவு கட்டிடுவார். அதுக்கும் நாள் தான் குறிக்கிறாரு. துன்மார்க்கனுக்கும் ஒரு நாளை குறிக்கிறாரு. மனம் திரும்பிட மாட்டான்னு பார்ப்பாரு. பொதுவாக அவர் பார்ப்பாரு. அவன் திரும்ப மாட்டான்னு அவருக்கே தெரியுமோ, அவருக்கே எல்லாம் தெரியும். அவன் திரும்புவானா திரும்ப மாட்டானான்னு அவருக்கே நல்லா தெரியும். நிறைய சான்ஸுகளை கொடுத்தாலும் திரும்புவானா திரும்ப மாட்டானான்ற முடிவையும் முன்னாடியே பார்க்கக்கூடியவர் அவர். அதனால தான் அவர் தேவன். அவர் மெய்யான ஒன்றான தேவன். அவருக்கு தெரியும். அப்போ முடிவுக்கு கொண்டு வந்தார். விடுவிக்கணும்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாருன்னா அவருடைய பிள்ளைகளை அந்த முடிவுக்கு கொண்டு வர்ற நாளில் முடிவு கொண்டு வந்துடுவார். துன்மார்க்கனுடைய கதையை முடிக்கிற நாளுக்கும் முடிவை கொண்டு வந்துடுவார். அவருடைய பிள்ளைகளை விடுவிக்கிற நாளில் முடிவை கொண்டு வர்ற நல்ல முடிவையும் அவர் கொண்டு வந்துடுவார். அப்போ நல்ல முடிவை அவர் கொண்டு வரார்ல. அப்போ நீ என்ன கேள்வி கேட்குற? அப்போ என்ன நீ கேள்வி கேட்குற? எல்லாமே என்ன பண்ணப்படுது? எழுதிக்கிட்டே வராரு. உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள், வேதத்தின் வார்த்தைகளை சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சொல்லி தர்றதில்லை. உங்களுக்கு தான் சொல்லி தர்றாங்க. நீங்கள் நல்லவங்க, உயர்ந்தவங்க, செம்மையானவங்க, மேலானவங்க, உதாரத்துவமானவங்க, தாராள குணமானவங்க, நீங்கள் அப்படியானவங்க, இப்படியானவங்க, இவ்வளோ திறமையானவங்க, எப்படியானவங்கன்னு யாருக்கு போதிக்கிறாங்க? அவங்க வார்த்தையை அவங்க கிட்ட வர்றவங்களுக்கு போதிக்கிறாங்க. அவங்களுக்கு போதிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி போதிக்கிறவரே கிடையாது. இப்போ இங்கே காரியங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஜனங்க, ராஜா நீங்கள் வராதீங்க, நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பிரியப்பட்டு சொல்கிறாங்க. 4ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒளிமுக வாசல் ஓரத்திலே நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100 100ஆகவும் 1000 1000ஆகவும் புறப்பட்டார்கள். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டான் ஆகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. பாருங்க, 20,000 பேர் பட்டயத்தில் செத்துட்டாங்க. 20,000 பேருடைய புயங்கள் முறிக்கப்பட்டுடுச்சு. எத்தனாயிரம் பேர்? 20,000 பேர். தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி வந்தவங்களில் 20,000 பேர் கர்த்தருடைய பட்டயத்துக்கு இரையாயிட்டாங்க. ஒரு அப்சலோமுக்கு துணையாக போகாமல் இருந்திருந்தா, அப்சலோமுக்கு கூட ஆமாம் போட்டு கூட போகாமல் இருந்திருந்தா, அவன் வார்த்தைக்கு ஈடுபட்டு போகாமல் இருந்திருந்தா, இந்த 20,000 பேர் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க? இப்போ அப்சலோமா கவலைப்பட போகிறான் கிடையாது. அப்சலோமும் என்ன ஆக போகிறான்?
அவனையும் கர்த்தர் எந்த விதத்தில் முறிக்கணுமா? இப்போ இவங்க எப்படி முறிஞ்சாங்க? அகித்தோப்பேல் 4 கொண்டு செத்தான், அவன் புயம் முறிஞ்சு போச்சு. அவனை கொண்டே அவன் புயத்தை முறிச்சிட்டார். இங்க தாவீதின் சேவகர்களை கொண்டு இந்த 20,000 பேருடைய புயத்தை முறிச்சிட்டாரு. 20,000 பேருடைய புயத்தை முறிச்சிட்டாரு. காயப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அடிப்பட்டவங்க, காயப்பட்டவங்க, அது ஒரு தனி லிஸ்டே இருக்கும்ல இல்லையா? யுத்தத்தில் காயப்பட்டவங்க தனியாக இருப்பாங்க. அடுத்தது பாருங்க. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். பாருங்க, இப்போ 20,000 பேர் உடைய புயம் முறிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கும் மேலே 20,000க்கு மேலேன்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 30,000 அதுக்கு மேலே, இதுக்கப்புறம் எவ்வளோ பேர் செத்துருக்காங்கன்னா ஒரு 30,000 40,000 பேர் உள்ளதை காடு பட்சிச்சுச்சான். காடு கர்த்தருடைய இதில் காடு பட்சித்ததுன்னு போடப்பட்டிருக்குது. காடு பட்சித்ததுன்னு கர்த்தர் பட்சித்து போட்டார் என்று. கர்த்தர் பட்சித்து போட்டது பட்டயத்தில் மடிஞ்சவங்களை விட அதிகம் என்று. அது தனியா அது பட்சித்தது ஜனங்களை, காடு பட்சித்த ஜனம் அதிகம் என்று. அந்த விதத்தில் அந்த புயங்கள் எல்லாம் முறிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஏகதேசம் 60,000 பேர்கிட்ட புயங்கள் முறிஞ்சு போச்சு. இப்போ 7ஆம் வசனம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. இப்போ பாருங்க, அவன் எங்க தொங்குறான் பாருங்க. இப்போ அவனுக்கு புயம் எதில் வந்துட்டு, அவன் தலை முடி அவனுக்கு அவன் புயத்தை முறிக்க வந்துருச்சு. அவனுடைய தலை முடியை அவன் தலையை எடுக்க வந்துருச்சு. இவ்வளோ நாளாக அந்த அழகு பார்த்த தலைமுடி, ஏன்னா கீழே வரைக்கும் இருக்குமா அவனுக்கு, கீழே தரையில் தொடும். அவனுடைய தலைமுடி தரையில் தொடும். அவன் இருப்பான் 6 அடி உயரம், ஆனால் தரையில் தொடும். எப்படி விரிச்சா இந்த மாதிரி ஸ்க்ரீனை விரிக்கிற மாதிரி விரிக்கலாமா? முடிய விரிச்சா இப்போ நம்மளதில் எல்லாருக்கும் முடிய விரிச்சா எங்கேருந்து விரிக்க முடியும்? முருங்கா மாதிரி தான் தொங்குது. முதல்ல இருக்க மாதிரி 3 முருங்கா இருக்கிற மாதிரி 4 முருங்கா ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு வார்த்தை மேலோங்கி போய் கடைசியில் ஒரு முருங்காய் காஞ்ச முருங்கா மாதிரி தொங்குது. எங்கேருந்து விரிக்கிறது? எங்கிறது? இங்க பாருங்க, தலைமுடி தொங்குது, மரத்தில் மாட்டிக்கிட்டு தொங்குது. கழுத பாருங்க, அவனுடைய புயம் முறிவதற்கு அவனுக்கு பிரியமான கழுத கரெக்டாக கர்த்தர் வச்சிருக்கிற நாளில், அவனுக்கு முடிவு கொண்டு வர்ற நாளில் அவன் கழுதையே அவனை மாட்ட வைக்குது. அவன் அழகு பார்த்த முடியும், அவன் தாய் பார்த்த அழகு பார்த்த முடியும், அவன் தகப்பன் அழகு பார்த்த முடியும், அவன் குடும்பத்தார் அழகு பார்த்த முடியும், அவன் இனத்தார் ஜனத்தார் அழகு பார்த்த முடியும். அவனுடையவர்கள் என்று சொல்கிற ஜனங்கள், அவன் வார்த்தையிலே கவரப்பட்ட ஜனங்கள், அவன் பார்வையிலே கவரப்பட்ட ஜனங்க பார்த்த அந்த முடி, இப்போ அவன் புயம் முறிவதற்கு அந்த முடியே அவனை தொங்க விட்டுருச்சு. அவன் நம்பி வந்த கழுத அவனை விட்டு நவுண்டு போயிருச்சு. அவன் புயத்தை முறிக்கிறதுக்குன்னு கர்த்தர் நியமிச்சு வச்ச மரம் அங்கே நிற்குது. மரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடி மரம் கரெக்டாக அவன் வரும்போது கவி பிடிச்சிருச்சு. முடி அது ஒத்துழைச்சிருச்சு. அவனை உண்டாக்கினதும் கர்த்தர், அவனுக்கு இந்த முடியை கொடுத்ததும் கர்த்தர். அந்த முடி கர்த்தர் கொண்டு வர முடிக்கு கீழ்ப்படிஞ்சிருச்சு.
கர்த்தர் உண்டாக்கின மரம் அவனுக்கு முடிவு உண்டாகிறதுக்கு கீழ்ப்படிஞ்சிருச்சு. அவன் பயன்படுத்தின எல்லா விதமான காரியத்துக்கும் துன்மார்க்கத்துக்கும் என்னென்னதுக்கெல்லாம் அந்த கழுதையை அவன் சேனம் கட்டிக்கிட்டு அவன் எங்கெங்கெல்லாம் போனானோ அதுக்கெல்லாம் எசைஞ்ச ஆண்டவர் அவனுக்கு ஒரு முடிவை கொண்டு வரதுக்கு அவருடைய முடிவு கொண்டு வரதுக்கு கழுதை கீழ்ப்படிஞ்சிருச்சு, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருச்சு, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருச்சு, எல்லாமே கீழ்ப்படிஞ்சிருச்சு. பூமியும் கீழ்ப்படிஞ்சிருச்சு. ஏன்னா பூமியில் அவன் கால் தொடாதபடி பூமி நிற்குது. பூமியில் அவன் கால் படலை. இப்போ அந்தரங்கத்தில் தொங்குறான். இப்போ அந்தரங்கத்தில் தொங்குறான். யாரை வெட்டுவேன், பிடிப்பேன், வெட்டுவேன், சூறையாடுவேன், கொள்ளையிடுவேன், என் தகப்பன் ராஜாங்கத்தை தலைமுறை தலைமுறையாக என் கிரீடத்தில் வச்சுக்குவேன் சொன்னவன். நாங்கள் இருக்கிறோம் ராஜான்னு சொன்னவங்க யாரும் அவனோட இல்லை, யாரும் அவனோட கூட இல்லை. இப்போ ஒத்தையா தன்னந்தனியாக தொங்குறான், தன்னந்தனியாக தொங்குறான். வாசித்திருங்க மீதியை, ஜெபம் பண்ண போயிடும். அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க கடமை உள்ளவனாயிருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டான் ஆகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. பாருங்க, இப்போ தொங்குறத ஒரு சேவகம் பார்த்துட்டான், தாவீதுடைய வீரன் பார்த்துட்டான், வீரர் ஒருத்தர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு யோவாப்கிட்ட படத்தளபதி கிட்ட போய் சொல்றாரு. இந்த படத்தளபதி யாரு? தாவீதுடைய சகோதரி மகன்தான், கூட பிறந்த சகோதரி மகன்தான் படத்தளபதி. தாவீதுடைய வாழ்க்கையில தான் வேதத்தில் தேவன் சொல்லியிருக்கிற காரியத்தில் ஒரு ஆசீர்வாதமாக அமைஞ்சது தாவீதுடைய வாழ்க்கையில் தான். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுடைய உடன் பிறந்த சகோதரிகளுடைய பிள்ளைகள் தான் அவனுக்கு தேவன் பராக்கிரமசாலியும் பக்க ஆட்களாக கொடுத்தது. வேற எந்த விதத்தில் எங்கேயுமே கிடையாது, வேற எங்கேயுமே வேற எல்லாமே சத்துருக்களாக தான் இருக்கும், அத்தனையும் சத்துருக்களாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் தாவீதுக்காக தான் உயிரை விடுவாங்க. அவ்வளோ பேரும் தாவீதுக்காக தான் உயிரை விடுவார்கள். அவருடைய எல்லாமே அவருடைய மூத்த சகோதரிகளுடைய பிள்ளைகள், மூத்த சகோதரருடைய பிள்ளைகள் தான். இதில் பெரும்பாலுமாக இருக்கிற பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்களாக இருப்பதும் அவனுக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறது என்ன சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அதில் தாவீது கர்த்தராலே கொடுத்து வைத்தவர் தான், தாவீது கொடுத்து வைத்தவர் தான். இப்போ அவன் சொல்கிறார், யோவாப்புக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன் தொங்கிட்டு இருக்கிறாருன்னு, போய் வெட்டிட வேண்டியதானே, ஏன் என்கிட்ட வந்து சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட வந்து சொல்கிறியே, வெட்டிட்டில் வந்து சொல்லியிருக்கணும்னு. நான் உனக்கு 10 வெள்ளிக்காசு கொடுத்துருப்பேனே, ஒரு கச்சையும் கொடுத்துருப்பானே, உனக்கு பரிசாக கொடுத்துருப்பானேன்னு. நல்லா போங்க, 1000 வெள்ளி 10 இல்லை 1000 வெள்ளிக்காசு கொடுத்தாலும் நான் ராஜா பையனை வெட்ட மாட்டேன். ராஜாவுடைய குமாரனை நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்ட மாட்டேன், நான் வெட்ட மாட்டேன். ராஜாவே சொன்னார், காப்பாத்துங்கன்னு தான் சொன்னார். ராஜாவே காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்க, நீர் இப்படி கட்டளை இடுகிறீரேன்னு கேட்குறான். நீர் இப்படி அவர் கட்டளை இட்டிருக்கிறாரு, நீர் இப்படி சொல்லுகிறீரே, நான் அதன்படி செய்ய மாட்டேன். 13ஆம் வசனம். ராஜாவுக்கு ஒரு காரியம் மறைவாய் இருக்க மாட்டாது, ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவனாவேன், நீரும் எனக்கு விரோதமாய் இருப்பீர் என்றான். அவ்வளோ தைரியமாக அந்த வீரன் சொல்லிட்டான். என்னன்னு? நீரும் செய்யக்கூடாது. ராஜாவுக்கு தேவனால் தெரிஞ்சிடும் யார் வெட்டினாங்க கொண்டாங்கலாம். அதனால் நான் எனக்கு விரோதமாகவே செஞ்ச மாதிரி இருக்கும், நீரும் அப்படி செய்யக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறான் அவன். 14ஆம் வசனம். ஆதலால் யோவாப் நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். பார்த்தீங்களா?
அவனுடைய முடிவு எப்படி வந்துட்டுன்னு, அவனுடைய முடிவு எவ்வளவு கோரமான ஒரு முடிவா வந்துட்டு, அவன் துடிக்க துடிக்க செத்து போனான். அவன் துடிக்க துடிக்க செத்து போனான். என்றைக்கு மனதில் தாவீதை அழித்து அரியணையிலே அமருவேன் என்று உள்ளத்திலே அவன் என்னைக்கு முடிவு எடுத்தானோ அன்னைக்கே அவனுக்கு ஒரு முடிவை தேவன், அன்னைக்கே இந்த முடிவை தேவன் முதல்ல கொண்டு வந்துட்டார். அந்த முடிவை கொண்டு வந்துட்டார். அதற்குரிய ஒரு நாள் வரும்போது மரம் கரெக்டாக வேலை செஞ்சிருச்சு, கழுதை கரெக்டாக வேலை செஞ்சிருச்சு, முடி கரெக்டாக வேலை செஞ்சிருச்சு, பூமி கரெக்டாக வேலை செஞ்சிருச்சு. அவன் தொங்கும் போதும் மரம் கிளை முறிஞ்சு கிரிஞ்சு கீழே உந்தான ஓடிட்டுருப்பானே அவன் தான். அந்த மரம் முறிஞ்சு விழாமலும் அவன் பிரயத்தனம் பண்ணியிருப்பான். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பண்ணும்போது முடி இன்னும் அதிகமாக சிக்கலாகிட்டே இருந்திருக்கும், சிக்கலுக்கு மேலே சிக்கலாகி. அப்போ தன்னை விடுவித்து கொள்ள முடியாதவனாய், தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாதவனாய் அவன் பரிதாபமாக செத்து போனான். அவன் புயம் முறிந்து, அது வரைக்கும் அப்சலோமுது முறிக்கப்படாத ஒரு புயமாக காணப்பட்டது. ஆனால் முன்பாகவே தேவன் அவனை பார்த்தது. அவன் நாள் வருகிறதென்று கர்த்தர் கண்டார். சங்கீதம் 37. அவன் நாள் வருகிறதென்று கர்த்தர் கண்டு நகைக்கிறார் என்று. துன்மார்க்கருடைய புயங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிற துன்மார்க்கருடைய புயங்கள், துன்மார்க்கிகளுடைய புயங்கள் முறிந்தே போகும். கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய பட்டயத்தினாலே முறிந்தே போகும். எந்தெந்த வகையில், எந்தெந்த விதத்தில், எந்தெந்த சூழ்நிலையில், எந்தெந்த சமயத்தில், எந்தெந்த வேலையில் முறியணுமோ முறிஞ்சிரும். அது முறிந்தே போகணும் என்று தேவன் கட்டளை இட்டிருக்கிறார். அது முறிந்தே போகும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறவைகள் எல்லாம் முறிந்து கர்த்தராலே மீட்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு விடுவிக்கப்பட்டு கர்த்தருடைய விடுதலைக்குள்ள கர்த்தர் பிரவேசிக்க செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் மாலை ஆராதனை ஆண்டவரே தெய்வீகமாய் கிருபையும் இரக்கமாய் தயவாய் உம்முடைய மிகுந்த ஒத்தாசையினாலும் உறுதுணையாலும் உம்முடைய அரவணைப்பாலும் உம்முடைய மூடுதிரையாலும் உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவாலும் உம்முடைய மகிமையின் நடத்துதலினாலும் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் யாவருக்கும் நடத்தி கொடுத்த மேலான கிருபையின் பாக்கியத்திற்காக கோடி 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 ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் என்று சொல்லுகிறபடி சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே கொடுக்க மாட்டேன் என்று பிடித்திருக்கிற துன்மார்க்கருடைய புயங்கள் எல்லாம் முறிந்து கரங்கள் எல்லாம் தரிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளுக்குரியதை விடுதலையாக்கி உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் நேர் மகிமைப்படுத்தவே மகிமைப்படுத்துகிற மகிமையின் நாளுக்காக, மகத்துவத்தின் நாளுக்காக, மீட்பின் நாளுக்காக, ரட்சிப்பின் நாளுக்காக, ரட்சணியத்தின் நாளுக்காக கோடி 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்னைக்கு நம்ம கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எழுந்திருப்போம் திருவிருந்துக்கு. எங்கள்